ஷலோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கான ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரத்தில் அநேக காரியங்கள் தேவன் எசையாவை கொண்டு பேசியிருக்கிறார். அதில் ஒரு காரியம், நாம் எப்படி தேவன்கிட்ட நெருங்குவது, பேசுவது என்ற காரியங்கள். பிற்பாடு எப்படியாய்ப்பட்ட உபவாசத்தை தேவன் விரும்புகிறார் என்ற காரியம் 2வது. 3வது, அப்படியாய்ப்பட்ட உபவாச நாட்களில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எவை எவை என்று நாம் செய்யும் பொழுது அதுக்குண்டான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறதாக வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். 4வதாக, பரிசுத்த ஓய்வு நாள் ஆகிய அந்த ஆராதனையினால எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று 4வது சொல்லியிருக்கிறார். 5வதாக, அப்படி அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் நல்ல மனப்பான்மையில் எண்ணி அதை கடைபிடித்து ஓய்வு நாளை ஆசாரிக்கும் பொழுது அதுக்குண்டான ஆசீர்வாதங்கள் என்ன என்று 5 காரியங்கள் பாயிண்டில் இந்த எசையா 58வது அதிகாரம் ஆவியானவர் எசையாவை கொண்டு பேசியிருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம 13-14 வசனத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். எசையா 58 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். இதெல்லாம் அப்படி செஞ்சா 14 வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இது சொல்லிற்று. இந்த கர்த்தருடைய வாய் இது சொல்லிற்று என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த ஓய்வு நாள், அப்போ அந்த காலத்தில் ஓய்வு நாள் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமையாக இருந்துச்சு. இப்பொழுது நாம் உயிர்த்தெழுந்த நாளை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமையாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சில மாநிலங்களில் அது வெள்ளிக்கிழமை கொண்டாடுறார்கள். ஸோ என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்ட்டு இல்லை, என்றைக்கு அதை ஆசாரிக்கிறோம் அப்படின்றது காரியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மாநிலம் அல்ல ஒவ்வொரு திருச்சபையில் ஒரு சில சனிக்கிழமை இருக்கலாம், சில சமயம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம், சில சமயம் வெள்ளிக்கிழமை இருக்கலாம். ஆனால் ஓய்வு நாள்னு ஒரு நாளை நம்ம நியமித்து அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த நாளில் வந்துட்டு நம்முடைய சொந்த காரியங்கள் எவ்வளோ காரியங்களாக இருந்தாலும் அதை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு அந்த முக்கியமான நாளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம சொந்தமான பேச்சுகளை அதிகமாக பேசாதபடிக்கு தேவனை சார்ந்து அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, அந்த நாளை நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சே அப்படின்னு நினைக்காம அந்த நாளை ஒரு மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணணுமா, அதே சமயத்தில் அது ஒரு மகிமையான ஒரு கனத்துக்குரிய நாள் என்று நாம் எண்ண வேண்டுமா. இப்படி சுருக்கமாக சொன்னால் ஓய்வு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓய்வு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த ஆராதனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி சொல்ல வர்றாரு. அப்படி செய்யும் பொழுது வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பார். அப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணும் பொழுது அது பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம சொந்த வேலைகளை ஒதுக்கி விட்டுட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அதை பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள ஒரு நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்றும் சொல்லும் பொழுது, எண்ணும் பொழுது, ஆசாரியம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது மனமகிழ்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்ல, நம்மளை உயர்ந்த இடத்துல வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, யாக்கோப்பின் சுதந்திரத்தினால நம்மை போஷிப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவர் தாமே வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசாரை செய்து சரியான முறையில அந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்வோமாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.